சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டவர்களும் முகாமிற்கு வந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். எந்தெந்த இடங்களில் முகாம்கள் நடைபெறுகின்றன? விவரம் என்ன? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக இதற்கு முன்பாக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வழங்கியவர்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை சென்னையில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு 97 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை நீக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பெயர்களை பார்த்ததற்கு பின்பாக 2 நாட்கள் சிறப்பு முகாம்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பு முகாம்களுக்கு வந்து தங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியல் வரவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் புதிதாக விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்யக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரே குடும்பத்தில் கூட 6 பேரும் எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து முறையாக கொடுத்ததற்கு பின்பாகவும் கூட 3 பேருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது, மற்ற 3 பேருடைய பெயர்கள் இடம்பெறவில்லை என்ற புகார்களும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளியில் தற்போது அந்த சிறப்பு முகாமை தான் நம்ம ஒதுப்பதிவார் காட்டிக் கொண்டிருக்கிறார். தற்போது பலரும் வந்து தங்களுடைய வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பார்க்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் விண்ணப்பம் 6 வாங்கி பூர்த்தி செய்து அதற்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து இந்த சிறப்பு முகாமில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவே இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தங்களுடைய பெயர்கள் இடம்பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக உரிய முறையில் தான் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கியிருந்தோம். இருந்தாலும் தங்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை என்றும் நீக்கப்பட்டிருப்பதாகவும் கூறக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த விண்ணப்பம் 6 வாங்கி பூர்த்தி செய்து புதிதாக சேர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. கடந்த முறை தேர்தலில் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிடுமா என்ற அச்சத்தையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது பெயர்களை சரிபார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் கேட்கலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுடைய பேர் எல்லாருடைய குடும்பத்துடைய பேரும் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லைங்களா? இல்லைங்க, இப்போது நாங்கள் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் அப்பாது வந்திருக்கு, அம்மாது வந்திருக்கு, என்னுடைய ஓட்டு வந்திருக்கு, என் தங்கச்சி வந்திருக்கு. இப்போ ஒய்ஃப் இது வரல, என் தம்பி இது வரல, தம்பி ஒய்ஃப் இது வரல. அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ அது வராத பட்சத்தில் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே லாஸ்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க. அப்படி இருந்தும் முறையாக ஃபில் பண்ணி கொடுத்தோம். இப்போ அந்த லிஸ்ட்டில் பேர் இல்லை. அதுக்கப்புறம் ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதார் அட்டாச் பண்ணணும், பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒர்க்கு தான். ஏற்கனவே பண்ணி எல்லாம் முறையாக கொடுத்தோம், மறுபடியும் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அந்த 6 ஃபார்மும் எல்லா தகவல்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து தான் கொடுத்துருந்தீங்களா? ஆமாங்க, முறையாக கொடுத்தோம். அப்படி இல்லாதவங்களுக்கு அப்பா ஓட்டு போட்டது 2005 இது லிஸ்ட்டு கொடுக்கணும். அதையும் நாங்கள் முறையாக இது பண்ணி தான் கொடுத்தோம். அது இல்லாமல் இவங்கெல்லாம் லாஸ்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க, அப்படி இருந்தும் வரல. இப்போ சிலதுகளில் பார்க்கும்போது இறந்தவர்களுடைய பெயர்களாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கு, சிலர் இறந்தவர்களுடைய பெயர்கள் கூட இருக்குது. ஆனால் கடந்த முறை ஓட்டடித்தவருடைய பெயர்கள் இல்லைன்னு சொல்லி சில பேர் புகார் வைக்கிறார், அது உண்மையா? இல்லை, ஆமாம். இப்போ நான் லிஸ்ட்டு பார்த்த வரைக்குமே எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இறந்தவர்லாம் இப்போது லிஸ்ட்டில் வந்திருக்காரு. அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. இப்போ நாங்கள் சொல்லி தான் இப்போ டெத்துன்னு அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்கோம். இந்த காட்சியில் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம், இறந்தவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் உரிய முறையில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கியவருடைய பெயர்கள் இடம்பெறாத ஒரு நிலையும் இருக்கிறது. ஆனால் பொதுவாக தெரிவிக்கப்பட்ட காரணம் இறந்தவர்கள் பெயர்கள் முழுமையாக நீக்கப்பட்டிருப்பதாக. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஒரு டெலிஷன் ஃபார்ம் முன்னாடி ஒரு சொல்லியிருந்தாங்களா? ஆமாங்க, எங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு டிலேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு காமிச்சாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலியே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் மறுபடியும் டிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரெல்லாம் உங்கள் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னாங்க. நான் அதையும் டிக் பண்ணி தான் கொடுத்தோம். அது எல்லாமே டிக் பண்ணி கொடுத்தோம். இப்போ வரல. இப்போ அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் 6 தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? கொடுக்கும்போதே சிரமங்கள் இருந்ததா? மீண்டும் இதை பண்ணுறது ஒரு பெரிய சிரமமாக நீங்கள் கருதுறீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ இதுக்கு கால அவகாசம் கொடுக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2005 ஓட்டு போட்டிருக்கணுன்றாங்க. இப்போ என்னுடைய ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட் எடுக்கணும், அவங்க அப்பாவது எடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்னுடைய இது போடணும், இல்லைன்னா எனக்கு என்னுடைய அப்பாவது போடணும். அந்த மாதிரி எல்லாருக்குமே சிரமம் தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சிரமம் தான் இது. குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது? நீங்கள் அந்த பணிகள் செய்யும்போது எப்படி இருந்தது? இப்போ பார்க்க வந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள், என்ன சொல்கிறாங்க? பொதுமக்களுக்கு குறைவாக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியல, மக்கள் கூட்டம் இன்னும் மக்களுக்கு போய் ரீச் ஆகல.
பார்த்த பிறகு அதிக அளவில் வருவாங்க நீக்கம் செய்ய இதுக்கப்புறம் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்களும் போய் வீடு வீடாக சொல்லுவோம், உங்களோட ஓட்டுலாம் இருக்குது இல்லைன்னு நாங்களும் சொல்லுவோம். அதுக்கு தான் BLA 2லாம் போட்டிருக்காங்க, BLO போட்டிருக்காங்க. அவங்க லிஸ்ட்டு வச்சுன்னு உட்காந்து இருக்காங்க. எங்களுக்கும் கழகத்துலேருந்து எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ இறந்தவர்களுடைய முன்பாகவே நீங்கள் அந்த டெலிட்டட் லிஸ்ட்டில் எல்லாமே கொடுத்துருப்பீங்களா? அது மீறி இடம்பெற்றிருக்குதா? இடம்பெற்று அதெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்கோம். ஏற்கனவே லிஸ்ட்டு தயார் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். நாங்கள் டெலிட்டு இறந்தவங்கன்னா அந்த லிஸ்ட்டை நாங்கள் கொடுக்கல. ஆனால் சிலது அதை மீறியும் வந்திருக்கு. ஷிஃப்டட் ஆனவங்களுக்கு தான் நிறைய வந்திருக்குது. நாங்கள் ஃபார்ம் கொடுக்கறது கூட சிலது வந்திருக்குது. அதை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இது ரொம்ப சிரமமான ஒர்க்கு தான். குறிப்பாக இப்போது நடைபெற்று வரக்கூடிய முகாம்களில் என்ன மாதிரி பணிகள் நடைபெற்று என்பது குறித்துக்கலாம். கடந்த முறை நீங்கள் இதே போல் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து பொதுமக்கள் கொடுத்தாங்க. இப்போது வந்து பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த முகாமில்? அதாவது சார், இப்போது நேம் இல்லாதவங்கெல்லாம் வந்து ஃபார்ம் 6 அதை வந்து வாங்கிட்டு போயிட்டு ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ புதிதாக பெயர் சேர்க்க அந்த புது வாக்காளர்களும் வராங்க. 19 வயது 18 வயது அவங்களும் ஆர்வமாக பெயர் சேர்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இல்லை ஒரு சிறு குறை என்ன அப்படின்னு கேட்டாக்க, லாஸ்ட் டைம் எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க பாருங்கள் SIR ஃபார்மு. அந்த ஒப்படைச்சி கரெக்டாக நாங்கள் ஒப்படைச்ச இடத்துலேருந்து நிறைய பேருக்கு பெயரும் விடுபட்டு இருக்குது சார். அது ஒரு சிறு குறையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் BLOன்றதுனால we are the answerable person to them அப்படிங்கிறதுனால பெயர் விடுபட்டவங்க இப்போ அவங்களும் வந்து இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு பெயர் விடுபட்டு இருக்குது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் 6 வாங்கிட்டு போயிட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க சார். இப்போ அப்போ இருக்கவங்கள உங்களுக்கு தெரியல, நிறைய பேர் வந்து கேட்குறாங்களா இந்த மாதிரி எங்கள் பேர் இல்லை இருக்குன்னு வந்து கேட்குறாங்களா? அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலையில் தான் போய்கிட்டு இருக்கு வேலை. ஏன்னா இன்னும் சரியாக போய் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ BLA ஆனால் நாங்கள் இது வந்து கரெக்டாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஸ்பெஷல் கேம்ப்பு 20-21 சொல்லிட்டு இனிமேல் வந்து BLAs இருக்காங்க இல்லையா, BLA 2s அவங்க வந்து நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று மதியத்துக்கு மேலேயும் நாளை ஞாயிறு விடுமுறைன்றதுனாலையும் நிறைய எதிர்பார்க்கலாம் சார். ஆமாம். குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. போதிய கால அவகாசம் ஒதுக்கப்படவில்லை. அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதில் பல்வேறு சிரமங்கள் இருந்தன. இப்போது அவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது பூர்த்தி செய்து உரிய முறையில் கொடுத்தவர்களுடைய பெயர்களும் இடம்பெறவில்லை. இறந்தவர்கள் பெயருக்கான விண்ணப்பங்கள் கொடுக்காதவருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு முரண்பாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெற கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இடம்பெறக்கூடியவர்கள் அதிக அளவில் இந்த முகாம்களுக்கு வர வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.